கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கை முழுவதுமாய் முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்கன்னா, உங்களுக்கு நான் சொல்லட்டும், சேஞ்ச் யுவர் திங்கிங், இட் வில் சேஞ்ச் யுவர் லைஃப். ஏன் அப்படின்னா, ஏன் உங்களுடைய திங்கிங்கை சேஞ்ச் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு கஷ்டத்தில் இருக்கிறவங்க இப்போ பார் கஷ்டத்தையே நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அதை நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அதுலேருந்து வெளியே வர முடியாது. ஆனால் அதுக்கு நேர்மாறாக யோசிக்கும் பொழுது அந்த கஷ்டத்துக்குண்டான வழி வாசல்கள் திறக்கும். வேதத்தில் அழகாக ஒரு மனிதனை குறித்து நம்ம பார்க்கலாம். அவர் சகேயு. அநேகருக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கும் சகேயு எப்படிப்பட்டவர். இஸ் அ டாக்ஸ் கலெக்டர். பணங்களை வசூல் செய்கிற ஒரு மனிதன், வரி வசூல் செய்கிற ஒரு மனிதன். அப்போ பணத்தை சேமித்து வைத்திருக்கிறவன், வசூல் செய்கிறவனுடைய தாட் எப்படிப்பட்டதாக இருக்கும் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, யார்கிட்ட இருந்து என்ன வரி வாங்கலாம், யார்கிட்ட இருந்து என்ன பணம் வாங்கலாம், இப்படி ஒரு மனிதனுக்கு எண்ணம் 24 மணி நேரம் ஓடிக்கொண்டிருக்கும். நம்ம போல நம்ம கையில் ஒரு பணம் இருந்ததுன்னு சொன்னால் என்ன பண்ணுவோம், என்ன பொருள் வாங்கலாம், எதை விற்கலாம், எதை புதுசாக உருவாக்கலாம், இப்படி என்ன இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா வேற எதுலனா நமக்கு சிந்தனை போகுமானா போகாது. அதே போல தான் சகேயு நான் விசுவாசிக்கிறேன். வரி டாக்ஸ் கலெக்டராக இருக்கிறபடினால யாருக்கு எவ்வளோ வரி போடலாம், எவ்வளோ அமௌண்ட் கலெக்ட் பண்ணலான்ற திங்கிங் இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஆனால் அந்த மனிதனுக்கு ஒரு நாள் இயேசுவை காண வேண்டும் என்கிற ஒரு சிந்தனை பிறந்தது. அவருடைய தாட்டில் ஒரு மாற்றம். யார்கிட்ட பணம் வாங்கணுங்கிற மாற்றத்துக்கு சிந்தனைக்கு பதிலாக இயேசுவை காண வேண்டும் என்கிற ஒரு புதிய சிந்தனை வந்தபடியினால இயேசுவை காண அந்த மனிதன் அந்த கூட்டத்துக்கு நடுவில் போய் நிற்காமல், அவருடைய சிந்தனை எப்படிப்பட்டதா இருந்ததுன்னா, ஒரு மரத்து மேலே போய் ஏறி நின்னாராம். அவர் இயேசுவை கண்டார். அவருடைய சிந்தனை மாறினபடியினாலே அவர் இயேசுவை கண்டார். இன்ஃபேக்ட் இப்படியாக சொல்லலாம், அந்த மரத்தின் கீழாக இயேசு சகேயுவே இறங்கி வா அப்படின்னு கூப்பிடுகிறார். அப்போ நம்மளுடைய நினைவுகள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து கொண்டு இருக்குமே ஆனால், இந்த உலகத்தின் காரியங்களை யோசித்து கொண்டு இருக்குமே ஆனால், பரலோக ராஜ்யத்தின் கதவுகள் நமக்கு திறக்கப்படாது. பரலோகத்தின் சத்தத்தை நாம் கேட்க முடியாது. தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்பேற்பட்ட சோதனைகள் வேதனைகளில் நீங்கள் உழண்டு கொண்டு இருந்தாலும் அவைகளை விட்டு வைத்து விட்டு இயேசுவை காண அவளோடு உங்கள் இருதயமும் உங்கள் நினைவுகளும் மாறுமே என்றால் இந்த நாளிலே உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும். ஆமென், அல்லேலூயா. வேதம் இப்படியாக சொல்லுகிறது. எபேசியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 22 25 நான் வாசிக்கட்டும். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைத்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சகேயு வரி வசூலிக்கிறவனாய் பழைய மனிதனாய் இருக்கும் பொழுது, இச்சையுடையவனாய் இருந்த பொழுது, பணத்தின் மீதோ உலக காரியம் மீதோ இருந்த பொழுது, இயேசுவை காண வேண்டும் என்கிற சிந்தனை வந்தபடியினாலே, அவன் பழைய மனிதனை களைத்து போட்டபடியினாலே, அங்க கர்த்தரும் ஆண்டவரும் அழகாய் சொல்லியிருப்பார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு உண்டாயிற்றென்று. அவன் மனம் திரும்பினபடியினால, தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கை மாறுவதற்குண்டான வழிவாசல்களை இறைவன் உங்கள் கரங்களிலும் உங்கள் நினைவுகளிலும் கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு எதுல மாற்றம் வேண்டும் என்கிற விண்ணப்பம் நீங்கள் வைப்பீங்கனே ஆனால் அதில் மாற்றமடைந்து நல்ல நிலைக்கு உங்களை உயர்த்த கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆயத்தப்படுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.